நல்ல ஒரு காரசாரமா மிளகு வாசனையோட மீன் மசாலா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த மசாலா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மீன் மசாலாவோட வாசனை ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். நீங்க சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடலாம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது மேட்ச் ஆகும். இப்போ ரொம்ப ஈஸியா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ மீன் வாங்கியிருக்கேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டிஷ்ஷு நீங்க எந்த மீன்ல ஒன்னாலும் செய்யலாம். நான் தேங்காய் பாறை வாங்கியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துருங்க. எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த பெப்பர்லாம் மீனோட நல்லா ஒட்டிக்கும். அதுக்காக தான் இந்த அளவுக்கு நல்லா பிடிச்சிக்கும். தண்ணி சேர்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பிடிக்காது. கூடவே இந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். 1/2 லெமன் ஜூஸ். மசாலாலாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு லெமன் ஜூஸ் கடைசியாக சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 100 கிராமுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். இது சேர்த்துடலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். கூடவே 2 பழுத்த தக்காளி கட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். 6 பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு. கூடவே ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. இதெல்லாம் சேர்த்து ரொம்ப நைஸாக வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காதீங்க. நீங்கள் வெங்காயத்தோட தண்ணியே போதும். தக்காளி வெங்காயத்தில் தண்ணி இருக்கும், அந்த தண்ணியே போதும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாமா. பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பு தீயை மீடியமான அளவில் வச்சுடுங்க. இப்போ ஒரு மீனாக நம்ம எடுத்து சேர்த்துடலாம். உங்களுடைய கடாயி எந்த அளவுக்கு மீன் வறுக்கிறதுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. மீடியமான தீயில வச்சுட்டு கொஞ்ச நேரம் செவந்ததுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி விடலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுடலாம். இந்த மீன் வறுவல் நீங்கள் அப்படியே சாப்பிட்றது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ரச சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு வெந்தால் போதுமா, நம்ம எடுத்துடலாம். இதை போல் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே எண்ணெயில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் பேஸ்ட்டு இதை சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இதோட பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. பாருங்கம்மா, ஒரு 2 நிமிஷத்துக்கு மசாலா நல்லா வதக்கிட்டோம். இது கூடவே கொஞ்சமாக அந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு. ஏற்கனவே நம்ம மீனில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்து 1/2 கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கெட்டி பால். இதை சேர்த்துடலாம். சேர்க்கறதுக்கு முன்னே அடுப்பு தீ குறைச்சி வச்சுடுங்க. 1/2 கப்பு தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்துருங்க. இதுக்கு மசாலா எதுவுமே கிடையாது, வெறும் மிளகு அதே போல் பச்சை மிளகாய் தான், வேற எந்த காரமும் கிடையாது. இந்த டைமில் உங்களுக்கு உப்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். பாருங்கம்மா, 5 நிமிஷம் விட்டுருக்கேன், பார்க்கலாம். நம்ம சேர்த்துருக்க தேங்காய் பால் நல்லா கெட்டியாக இருக்கு பாருங்க. தண்ணியாக சேர்த்துருந்தோம் கிரேவி, இப்போ நல்லா திக்காக வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த ஃபிஷ் மசாலா நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு டைம் செஞ்சீங்கன்னா அப்பப்போ விரும்பி செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க மீன் ஒரு பீஸாக சேர்த்துடலாம். மீன் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சா போதும். 1 நிமிஷத்துக்கு மூடினாலே போதும், அதிக நேரம் தேவையில்ல. பாருங்கள், 1 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். மீன் சேர்த்துட்டு அதிக நேரம் விட்டிங்கன்னா மீன் உடையும். ஏன்னா நம்ம ஏற்கனவே வறுத்த மீன் தான், அதனால் 1 நிமிஷத்துக்கு இருந்தால் போதும். இப்போ இதை அப்படியே திருப்பி விட்டுருங்க. இந்த அளவுக்கு திருப்பி விட்டுட்டு பொடியை நறுக்குன்னு கொத்தமல்லி தேவையான அளவுக்கு சேர்த்துடலாம். அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டேஸ்டான ஃபிஷ் பெப்பர் மசாலா ரெடி.